ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த ஷோ படம் எப்படி இருக்குது, இந்த செக்மெண்ட்டில் நம்ம எந்த படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சசிகுமார் சார் சிம்ரன் மேன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான காம்போ நடித்து வெளியாக இருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சொல்லுங்க. இலங்கையில் குடும்பமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ட்ரெய்லரு, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு என்ன சொல்கிற டீசர் மாதிரி ஒரு வீடியோ வந்து விட்டுருந்தாங்க, கிளிம்ஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தாங்க. அந்த வீடியோவே செட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு டோனில் தான் இருக்க போகுது. அவங்க அந்த இலங்கையில் அந்த ஊரை விட்டு ஓடி வர்றதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்து விட்டுருந்தாங்க. அதுலேயே செட் பண்ணிட்டாங்க, ஓகே இந்த படம் வந்து இந்த மூடில் தான் இருக்கும், நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம், காமெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு விஷயத்தை குறைக்காம அதே அளவுக்கான ஒரு விஷயம் வந்து ட்ரெய்லர்லேயும் இடம்பெற்றிருந்துச்சு. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதும் ஃபுல்லாக அதில் ஃபன் ஃபில்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் எந்தெந்த கேரக்டர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து இருக்க போகிறாங்க, இந்த படம் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆக போகுது அப்படிங்கிறதையும் வந்து ட்ரெய்லரில் சூப்பராக காட்டியிருந்தாரு. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலையும் அந்தளவுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அது கொஞ்சம் கூட கம்மி பண்ணாமல் இந்த படம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒரு பேசிக் என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1 மில்லியன் ஃபிலிம்ஸ். அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை பற்றி ஒரு மூவி ரிவ்யூவில் பேசுகிறோம் அப்படின்னா அந்தளவுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த 2 படம் ஆகட்டும், குட் நைட், லவ்வர், 2 பேருமே வந்து டெபியூ டைரக்டர்ஸ். அவங்ககிட்ட இருந்து ஒரு சூப்பரான ஒர்க் வந்து கிடச்சிருந்துச்சு. ஒரு ஃபீல் குட்டான படமாக குட் நைட் வந்து அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸிக் லவ்வை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத லவ்வர் படத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்கு 3வது படம். இதுவும் ஒரு டெபியூ டைரக்டர் தான். ஆனால் அந்த டைரக்டரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 24 வயசு. நீ இன்னும் கிளம்பலையா? நான் எங்கேயும் வரையில. என்னால ஷிலோ இல்லாம எங்கேயும் வரையிலாது. யாரடா சிலோ? அபிஷன் ஜீவிந்த் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு படமாக இந்த ஒரு படத்தை வந்து அவரை நம்பி வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக எடுத்திருக்காரு இந்த படத்தை அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்து அவங்களோட லைனப்ஸும் சூப்பராக இருக்கனால அந்த ஒரு பேனருக்கு கீழே இந்த படம் வருதுங்கிறது ஒரு பெரிய லைம்லைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ அது பார்த்தீங்கன்னா, சசிகுமார் சார், சிம்ரன் மேன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு சூப்பரான ஒரு காம்போ அப்படின்னு கேட்கும்போது எப்படா இது சாத்தியமாகும், சசிகுமார் சார் வேறு நிறைய ஸ்டேஜ்லாம் சொல்லியிருந்தாரு, ஏன் நாங்களாம் சிம்ரன் கூட நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அந்த கெமிஸ்ட்ரி ஸ்க்ரீனில் அவ்வளோ சூப்பராக கன்வே ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரை பேரா பார்க்கும்போது. ஏன் கத்துறீங்கள்? நீங்களே கத்தி எல்லாரும் எழுப்பி விட்டுருங்கள் போல. கத்தாம என்னடி செய்யறது? ஒரு பெட்டியை லவ் பண்றேன்னு சொல்றான். ஓமுங்கோ, நல்ல வடிவான பெட்டை. மனுஷன் சூப்பராக இருக்காங்க, இந்த ஃபேமிலி வந்து அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு 2 பசங்களாக வந்து நடிச்சிருப்பாங்க. கமலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன், அதுக்கப்புறம் மிதுன், நம்ம ஆவேசம் படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, ஃபகத் ஃபாசில் சாரோட, அவரும் வந்து நடிச்சிருந்தாரு. இவங்க 2 பேரோட கேரக்டரும் டோட்டலாக அந்த ஃபேமிலி மொத்தமே வந்து அவ்வளோ ஹோல்சமாக அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் இந்த படம் பார்க்கும்போது. சூப்பராக வந்து புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் MS பாஸ்கர் சார் வராரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து வராங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக இந்த படத்தை வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இலங்கையிலிருந்து அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து வந்துச்சு இல்லையா, அதனால தப்பிச்சு வந்த, அதாவது வேற ஒரு நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஓடி வந்த ஒரு ஃபேமிலி, அவங்க இங்கே தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஒரு சர்வைவல்குள்ளே போகிறாங்க, அவங்க எப்படி இங்கே சர்வை பண்ணாங்க, இது எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது, அவங்க இந்த சொசைட்டிக்குள்ளே ஃபிட் ஆனாங்களா இல்லையா, ஃபிட் ஆகிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் தாண்டி வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிற ஒரு கதை தான் வந்தது. இந்த ஒன்லைன் நீங்கள் கேட்கும்போது ரொம்ப சீரியஸாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் படம் அந்தளவுக்கு சீரியஸ்னஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஃபன்ஃபில்டாக இந்த ஒரு வலியை, இந்த ஒரு கவலையை ரொம்ப ஜாலியான ஒரு வேலை வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு இடத்துல இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்து பிசிறு தட்டி இருந்தாலும் இந்த கதையை டோட்டலாக கொலாப்ஸ் ஆகியிருக்கும். ஆனால் அந்த இடம் இல்லாமல் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக எல்லா கேரக்டருக்குமே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் படம் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஆர்க் இருக்கும். இந்த ஒரு போஸ்டர் ஒன்று வந்து விட்டுருப்பாங்க, இந்த ஒரு வீட்டுக்கு முன்னாடி இந்த எல்லா கேரக்டர்ஸும் நிற்கிற மாதிரி. அந்த எல்லா கேரக்டருக்குமே இந்த படத்தில் முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. ஒரு ஹீரோ ஃபோக்கஸ்டாக தான் இந்த படம், என்ன தான் சசிகுமார் சாரை ஃபோக்கஸ் பண்ணி போனாலும் நீங்கள் எல்லா கேரக்டருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக ஃபுல்லாக ஆயிருந்துச்சு இந்த படத்தில். எனக்கு அது ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயமாகவும் வந்து இருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி, என்னடா எல்லா கேரக்டருக்குமே ஆர்க் இருக்குது, எல்லா கேரக்டருமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ எப்படி நான் இந்த கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகுமார் சார் இருக்கார் தெரியுமா, அவருடைய கேரக்டரை வச்சும் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க, அவரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த கதை ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். மேக்ஸிமம் அவர் ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. ஆனால் உங்களால்
அந்த எல்லா கேரக்டர்ஸையும் பார்க்க முடியும், ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் வந்து இந்த கதையில் போயிருக்கு. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே, ரைட்டிங், கதை இது எல்லாத்தையும் தாண்டி இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். நம்ம ஷான் ரோல்டன் அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி $1 மில்லியன் ஃபிலிம்ஸுக்கு கீழே வந்த குட் நைட்டுக்கும் ஒரு சூப்பரான ஆல்பம் வந்து கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் லவ்வர் படத்துலேயும் ஒரு சூப்பரான ஒரு ஆல்பம். குட் நைட்டில் வந்து நாங்காளி பாட்டாக இருக்கட்டும், லவ்வரில் வந்து தேன் சுடரேவாக இருக்கட்டும், எல்லாரும் போட்டு தேய்ச்ச ஒரு பாட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட ஆல்பமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. முகைமலை அப்படிங்கிற ஒரு செமையான பாட்டும் வந்து இந்த படத்துல இருந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ரீல்ஸில் அடுத்தடுத்து அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் கேட்கல அப்படின்னா இந்த பாட்டை மறக்காமல் கேட்டு பாருங்கள். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மூவிஸில் ஃப்ளா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு எந்த ஒரு பெரிய ஃப்ளாவுமே தெரியல. நீங்கள் போயிட்டு என்னடா டக்குன்னு முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அதாவது அந்தளவுக்கு எங்கேஜிங்காக இருக்குது இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு வில்லன், பயங்கரமான ஒரு வில்லன் வரான், ஃபைட்டு அது இது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க தேவையில்லை. போய் ஜாலியாக சில்லாக உட்காந்து ஃபேமிலியோட சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படம். ஆனால் வெறும் சிரிப்பு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அதை தாண்டி ஒரு ஹெவியான ஒரு மெசேஜும் இந்த படத்தில் இருக்குது. நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு வரலாம். கடைசியாக இந்த படம் என்ன விவரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கடைசி பீக்கில் வந்து நிற்கும்போது கண் கலங்குற மூமெண்ட்டு தான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்னை இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள் May 1 அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான மூவி ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.